புக் ஷோவில் நம்ம நிறைய புக் ரிவ்யூஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அடிக்கடி வரக்கூடிய கேள்வியில் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி படிக்கிறது? இந்த புக்கை ஓப்பன் பண்ணாலே தூக்கமாக வருது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லைன்னா பார்க்குறவங்க எப்படி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறது, சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி இந்த ரீடிங் ஹேபிட்லாம் கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும்போது, பெரியவங்களுக்கே இந்த ரீடிங் ஹேபிட்டை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொண்டு வரதுல நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஏன் படிக்கணும், அப்படி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி படிக்கணும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடை தான் இந்த புக் வாசிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி செல்வேந்திரன் அவர்கள் எழுதியிருக்காங்க. உலகத்திலேயே அதிகமா புக்கு படிக்கிறது இந்தியர்கள் தான் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஆனால் இந்த ஆய்வில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, எவ்வளோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக எத்தனை பேர் படிக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு மீதி யார் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆய்வு இல்லை. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு, ஆல்மோஸ்ட் ஒரு 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா ஒரு நம்ம சப்ஜெக்ட் புக்கை தாண்டி ஒரு புக்கை எடுத்து படிக்காத குழந்தைங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. இல்லை அந்த 9th அப்புறம் 10th அப்புறம் சுத்தமாக வேறு புக்கே படிக்காதவங்க அப்படிங்கிற அந்த பாப்புலேஷனும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரியான பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இத்தனை பேர் இருக்கிற இந்தியா மாதிரியான நாடுகளில் ஏன் இந்த படிக்கிறதுக்கான அந்த பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது? இதுவே யூஏஇலாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அவ்வளோ டாலர்ஸை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம். அதாவது தன்னோட சிட்டிசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ இம்போர்ட்லாம் போடுறாங்களாம், அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்களாம். சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகளில் கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் அதிகமாக படிச்சிருக்கணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் தான் சிங்கப்பூரை வளர்க்க போகுது, இல்லை இந்த ஜென்ரேஷன் தான் நம்ம நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் வெறும் ரீல்ஸும் டிக்டாக்கும் பண்ணிகிட்டு இருந்தா எப்படி டெசிஷன் மேக்கிங் எல்லாம் இறங்குவாங்க அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. என்டர்டெயின்மெண்ட் கூடாதா அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருந்தார். கரெக்டு தான், எல்லாருக்குமே எல்லா நேரமுமே வந்து நல்ல விஷயம் மட்டுமோ இல்லை புக்கு மட்டுமோ இல்லை இன்ஃபர்மேஷன் மட்டுமோ வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நமக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தேவை தான். ஆனால் வீட்டில் சாப்பிட்டே இருக்கோம், அப்போ வந்து என்னைக்காவது ஒரு நாள் பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். அப்படி என்னைக்காவது ஒரு நாளோ இல்லை ஏதாவது ஒரு வேலையோ சாப்பிட்றதுங்கிறது ஓகே. பட் எப்போவுமே பீட்சா வந்து கன்சியூம் பண்ண நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு கெடுதலோ அதே மாதிரி எப்போவுமே தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்மளுடைய மண்டைக்கும் கெடுதல். ஒரு 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 க்ரோயிங் பாப்புலேஷன் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஜென்ரேஷனுக்கே இது கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த யூஏஇ மாதிரியான நாடுகளில் $100 மில்லியன் மேலே ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வைக்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்படுறதுக்கான அந்த காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சா இவர் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்காக நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்படுறது நம்மளோட நன்மைக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த குரூப்பை சேர்ந்தவங்க இல்லை வந்து இதை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, இல்லைனா இது சம்மந்தமாக வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை அதுக்கான இட ஒதுக்கீடுகளோ இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் பேப்பரில் இருக்குது, இல்லை நியூஸில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல இடங்கள் இதெல்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தார். ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கு அவங்க போயிருக்காங்க. அந்த காலேஜில் இருக்கிற ஒரு 8 மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்காக அந்த காலேஜுடைய முதல்வர் அவங்க வந்து வேறு ஊருக்கு போயிருக்காங்க. ஏன்னா வடநாட்டில் இருக்கிற ஒரு வைர வியாபாரி இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ல இருந்தும் குறிப்பிட்ட நம்பர்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் நல்லா படிக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிஞ்சவங்களே ரொம்ப கம்மியாக. இந்த 8 பேர் எந்த மாணவர்கள் வந்து செலக்ட் ஆனாங்களோ அந்த மாணவர்களில் ஒரு மாணவருடைய தாத்தா வீட்டில் நியூஸ் பேப்பர் புரட்டிக்கிட்டே இருக்கிறவர், இங்கே பாரு இப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் சொல்லியிருக்காங்க, நீ ஏன் வந்து உங்களோட காலேஜில் போய் இதை சொல்லக்கூடாதுன்னு கேட்டு ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க போய் மீதி இருக்கிறவங்களுக்கு சொல்லி அப்படியே இந்த காலேஜுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறமா அவங்க அங்கே போய் அந்த ஸ்காலர்ஷிப்பை போய் கேட்டால் மற்ற ஸ்டேட்லலாம் காம்படிஷன் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்ததே நீங்கள் மட்டும்தான்னு சொல்லி வந்த 8 பேருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்களாம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸோ இல்லை வந்து ஸ்காலர்ஷிப் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸோ நம்ம வாழ்க்கைக்கோ கெரியருக்கோ தேவைப்படுற நிறைய விஷயங்கள் அன்றாடம் டெய்லி நியூஸ் பேப்பர்லையோ இல்லை ஒரு ரேடியோலையோ இல்லை ஒரு டிவிலையோ சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்லி என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே பார்த்துட்ருக்க நமக்காக வகுக்கப்படுற அந்த ஒரு விதிமுறைகளோ இல்லை நமக்காக கொடுக்கப்படுற அந்த ஒரு ஸ்பான்சர்ஸோ ஸ்காலர்ஷிப்போ எதுவுமே தெரியறது இல்லையே. நமக்கு தேவைப்படுறதே நமக்கு தெரியல அப்படின்னா இந்த இடத்துல என்ன இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு எப்படி நம்ம அதுக்காக போராடுவோம் அப்படிங்கிற கேள்வி எடுத்து வைக்கிறாங்க.
ஒரு வாசிப்பு வேற என்ன கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரொம்ப எளிமையான ஒரு ஃபேமிலியிலேருந்து நான் வரேன். எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதே வந்து நியூஸ் பேப்பர் பற்றி மட்டும்தான். ஸோ அது மூலமாக தான் எனக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிது. அடுத்தடுத்த வேலைக்கு நான் போனதும் இது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த வாசிப்பு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லையோ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெண்டிங்கான பாட்டு தெரியுது, ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்ஸு தெரியுது. ஆனால் ட்ரெண்டிங்கான தாட்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம், அதாவது ஒரு ஹர்ட் மென்டாலிட்டி. ஒரு பாட்டு ஒரு ரீலில் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அந்த பாட்டுக்கு தான் பல லட்சம் பேர் ஆடுவாங்க. ஏன்னா அப்போ தான் ட்ரெண்டில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் தனித்துவம் எங்கே இருக்குது? ஸோ அந்த தனித்துவத்தை கொண்டு வரதுக்கு நமக்கு பல இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒரு அம்பேத்கர் பற்றி படிக்கும்போதோ பெரியார் பற்றி படிக்கும்போதோ நம்ம முதல்ல எதை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னா, தீண்டாமையை பற்றி சிந்திக்கிறோம், ஜாதியை ஒழிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இதுக்கு அந்த புத்தகங்களில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் புக்ஸ் படிக்க படிக்க நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய விஷயங்கள் கொஞ்சம் நல்ல விரிப்படும் போது நிறைய விஷயங்கள் நம்ம தூக்கி போடுவோம். அது இந்த ஹர்ட் மென்டாலிட்டி இருந்தால் அது மேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு தோல்வி. இவர் என்ன சொல்றாருன்னா, நிஜமான ஹீரோஸ் பற்றி படிக்கிற யாருமே ஒரு ஹீரோவுக்கு பால் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. என்வாயர்மெண்ட் பற்றி தெரிஞ்ச யாருமே ஒரு பீர் பாட்டில் அப்படி தூக்கி போட்டு வரமாட்டாங்க. இந்த மாதிரி எதையோ நீங்கள் படிக்கிறது நீங்கள் லைஃப்பில் பண்ணக்கூடிய குட்டி குட்டி விஷயத்தையும் மாற்றும். அந்த மாதிரி ஒவ்வொரு நபரும் மாறும்போது இந்த மாசை வச்சு ட்ரெண்டிங்கான ஒரு ரீல் கொண்டு வரதோ, இந்த மாசை வச்சு ஒரு ஓட்டு பேங்க் பண்ணுறதோ அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இதை பெரும்பாலான பேர் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனித்துவம் ஒரு நபருக்கு வளர்றதுக்கும் ஒரு பகுத்தறிவு வளர்றதுக்கும் வாசிக்கிறது பயங்கர இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் தாண்டி வாசிப்பு என்ன தரும்? பயங்கரமான ஒரு தைரியத்தை ஒன்று தரும். ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு நிறைய கன்ஃபியூஷன் உண்டு. எது சரி, எது தப்பு, இதுதானா அதுதானா, இதை ஃபாலோ பண்ணுமா அதை ஃபாலோ பண்ணுமா, இதை ஃபாலோ பண்ணால் இவங்க தப்பாக தெரியுறாங்க, அதை ஃபாலோ பண்ணால் இவங்க தப்பாக தெரியுறாங்க. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஒரு பாயிண்ட் வரைக்கும் இருக்கும்போது ஒரு லெவல் தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் படிக்க படிக்க நம்ம இந்த கட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கணும். நான் இவங்களோட ஐடென்டிஃபை பண்ணால் தானே எனக்கு அவங்க எதிரி. நான் ஏன் இந்த கூட்டத்துக்குள்ளே ஐடென்டிஃபை ஆகணும்? சரி, இந்த கூட்டத்துலேருந்து கொஞ்சம் வெளில வந்தால் இந்த பெரிய கூட்டத்துக்குள்ளே நான் ஏன் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்? இதையும் தாண்டி உலகம் பெருசுன்னு கொஞ்சமாக நம்மளோட ஐடென்டிட்டியை நமக்கு புரிய வைக்கிறதுக்கே வாசிப்பு பயங்கரமான ஒரு டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, ஜாதி மதம் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எப்போவுமே ஒரு இந்தியாவை பற்றியோ இல்லை ஒரு நாட்டை பற்றியோ இல்லை வேறு எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு நாடு சொன்னாலுமே அவங்கள பற்றின ஒரு ஸ்டீரியோ டைப்டு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா நாட்டுக்குமே இன்னொரு நாட்டு மேலே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த நாட்டோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் அந்த நாட்டில் இருக்கவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்டீரியோ டைப் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஏர்லி இண்டியன்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது எங்கள் எல்லாருக்குமே ஒரே பாட்டி தாங்க, எல்லாருக்கும் அதே ஜீன் தாங்க இருக்குன்னு சொல்லும்போது எங்கள் ஆஃப்ரிக்காவும் நம்ம சொந்தக்காரங்க தான், ஆஸ்திரேலியாவும் நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னு ஒரு எண்ணம். இதை தாண்டி இந்த மிட்நைட்ஸ் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கு படிக்கும்போது பார்டர்னே ஒன்று கிடையாது, இது இந்தியாவோட பார்டர்னு இந்தியா சொல்லுது, பாகிஸ்தானோட பார்டர்னு பாகிஸ்தான் சொல்லுது, ஆப்கானிஸ்தானோட பார்டர்னு ஆப்கானிஸ்தான் சொல்லுது, சைனா அவங்களோட பார்டருங்கிறாங்க. எல்லாருமே அந்த ஒரு கோட்டுக்காக சண்டை போட்டுருக்காங்க. அந்த கோட்டில் இருக்கவங்களோட நிலைமை என்னங்க அப்படின்னு அங்கே ஒரு கேள்வி வருது. அப்போது நான் இந்த கோட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக இத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா அந்த கோட்டை பற்றி நான் பெருமையாக நினச்சிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று உண்டாகுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புக்கு எடுக்கிறேன். அதில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மீன் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த மீனை காமிச்சிட்டு சொல்கிறாங்க, இவங்க தாங்க முதல் முறையாக கடல்லேருந்து வெளியில் வந்த உயிரினம் அப்படிங்கிறாங்க. இப்போ மனிதர் குலத்தையே ஒன்றை தூக்கி போட்டு நான் இந்தியன், நான் சைனீஸு, ஆப்கானிஸ்தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேர்ல்டு விதமாக ஒன்று பார்க்குறதுக்காக ஒரு விஷயம் நடக்குது. அப்புறம் வேற ஒரு புக் எடுக்கிறேன். கார்பன் டேட்டிங் பற்றி பேசுகிறாங்க, தண்ணியை பற்றி பேசுகிறாங்க. டைனோசர் வயிற்றுக்குள்ள வந்து அதே தண்ணி தான் இப்போ வரைக்கும் இருக்குங்கிறாங்க. நீ செத்தாலும் அதே நைட்ரஜன் ஆக்சிஜனாக தான் ஆக போகிற அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் தாண்டி நம்மெல்லாம் we are made of chemicals, that is what we are, we are made of energies அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி நம்ம யாரு, நான் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு ஒவ்வொரு புக்கில் இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் எங்கெங்கேயோ தாண்டி போய்கிட்டே தான் இருக்குது. ஒரு வாசிப்பு நான் யாருன்னு என்னை அறிமுகப்படுத்துறதுக்கே ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்குது. இதையும் தாண்டி ஒரு சில பேருடைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருந்தாரு. இப்போ நடிகர் சூரி அவர் இந்த புக்கை எழுதும்போது காமெடி நடிகர் சூரியன் எழுதியிருக்காரு. இப்போ அவர் வெறும் நடிகர் சூரி அப்படிங்களுக்கு ஹீரோவாக ரோல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ சூரிய அவர்கள் என்ன பண்ணுவாராம், நைட் ஷூட் இருந்தால் கூட அந்த ஷூட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் நியூஸ் பேப்பர் வாங்காமல் வீட்டுக்கு போக மாட்டாராம். ஒரு வேளை ஒரு 2 மணி 3 மணிக்கு முடியுது அப்படின்னா அங்கே யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ வெயிட் பண்ணி நியூஸ் பேப்பர் வந்த உடனே அதை வாங்கிட்டு தான் போவாராம். ஸோ அவருக்கு மற்றதில், அதாவது எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோ தெரியாதுங்க, ஆனால் எனக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் அதை படிப்பார் அப்படிங்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க.
அவங்க என்ன பண்ணாங்களா, லைக் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் ஒரு ஆக்டர் தான் ஃப்ரம் கேரளா போல இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் அடிக்கடி சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசிப்பாங்களாம். அப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, இவங்க வந்து கட்டட கலைஞர்கிட்ட 2 பேருமே போய் அந்த கட்டட கலைஞர்கிட்ட போய் சொல்லும்போது, அந்த ஆர்க்கிடெக்ட் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்களாம், "என்ன நீங்க எப்படி கட்டுவீங்களோ எனக்கு தெரியாது. புரியுதா? எனக்கு அப்படியே கேட் திறந்துட்டு உள்ள வந்தா ஒரு ஃபவுண்டன் ஒண்ணு இருக்கணும்." அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜெயலலிதாவும் ஒரு ஆர்டர் குடுக்குறாங்க. "நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எனக்கு வந்து புக்ஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு லைப்ரரி செட்டப் மாதிரி ஒண்ணு வேணும்." அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க 2 பேரோட லைஃப் ஸ்டைல்ல நமக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. அந்த ஆக்டர் யாருன்னு பாதி பேருக்கு இப்போ வரைக்கும் தெரியவே மாட்டேங்குது. இத்தனைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது, அங்க அவங்களோட ஃபியூனரல்ல இவங்க பேசினாங்க. அப்பவுமே இவங்கள பத்தி அவ்வளோ பேருக்கு ஞாபகம் இல்ல. ஆனா, ஜெயலலிதா அவர்கள் பற்றி மட்டும் ஞாபகம் இல்ல. அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, அவங்க படிச்ச புக்ஸ் அதில ரிஃப்ளெக்ட் ஆகுது. சைனீஸ் புக் ஒண்ணு பாப்புலரா இருக்கும். தி ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக் ஆகட்டும், இல்ல வந்து சாணக்யா அவர்கள் எழுதின புக் ஆகட்டும், இந்த புக்க வச்சு இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிய கெஸ் பண்ண முடியிற அளவுக்கு, அவங்க அதுலேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பேன். நீங்க ஒரு காலேஜுக்கு போறீங்க. அவ்ளோ என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க. இந்த இத்தன பேருமே இன்ஜினியரிங் தான் படிப்பாங்க. ஆனா, இதுல ஒரு நபர் எக்ஸ்ட்ராவா ஒரு பாவர்ட்டிய பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. இல்ல வேர்ல்ட் எக்கனாமி பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. இல்ல ஒரு கல்ச்சர பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னா, அவருக்கு ஆர்க்கிடெக்சரோட சேர்ந்தோ, இல்ல இந்த என்ஜினியரிங் விஷயத்தோட சேர்ந்தோ எக்ஸ்ட்ராவா ஒரு பெர்சனல் டச் குடுக்குற அளவுக்கு அவருக்கு அந்த விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒரு ப்ராடக்ட் பிசினஸ் இத படிக்கிறவங்களுக்கு பாவர்ட்டிய பத்தி மட்டும் இல்ல. என்னென்ன நீட்ஸ் இருக்கு? இந்தியாவுடைய கல்ச்சர் எப்படி இருக்கு? அந்த பக்கத்து நாட்டோட கல்ச்சர் எப்படி இருக்கு? எங்க அந்த இது பண்ண போறாங்கங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புக் படிச்சிருந்தாலே இவங்களுக்கான அந்த பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் மித்தாலி ராஜ் அவங்கள பத்தி சொல்லும்போதும் அவர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி இவங்க அடுத்தது அவங்க தான் பேட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையில கூட அவங்க புக்கு படிச்சுட்டு இருப்பாங்களாம். அவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, சக்சஸ்ஃபுல்லான பீப்புளுடைய ஒரு எவ்ரிடே ஹேபிட் அப்படிங்கிறது ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மார்க் ஜக்கர்பர்க் பற்றி பேசியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எப்படி அந்த ரீடிங் ஹேபிட்டை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டாங்க, அது எப்படியெல்லாம் அவங்களுக்கு லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி எழுதிட்டு அண்ட் தென் ஃபைனலி புக்கோட டைட்டில் என்ன, வாசிப்பது எப்படி தானே, ஏன் வாசிக்க வேண்டும் என்றல்லவா இவ்வளோ நேரம் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டால் அந்த ஃபைனலி அவர் வராது. வாசிக்கிறத பற்றி படிக்கும்போது அவர் வந்து எந்த மாதிரியான புக்ஸ் ஒன்று உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான புக்ஸாக இருக்கலாம், இல்லை கதை புத்தகங்களாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையை தாண்டி ஒரு புரிதலுக்கான ஒரு புக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸில் நீங்கள் புக்ஸை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம். இவருமே வந்து ஒரு பாயிண்டில் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாராம். அன்இன்ஸ்டால் பண்ணி அந்த ஒரு பீரியடில் நான் வந்து இவ்வளோ புக்ஸ் படித்தேன், அதில் 2 காவியங்களே நான் படித்து முடிச்சிட்டேன், புக்கு எழுதி முடிச்சிட்டேன், இதை தவிர இவ்வளோ ப்ரொடக்டிவாக என்னால் இருக்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. காந்தி அவர்கள் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பாங்களாம், நடக்கிறது அப்படிங்கிறது வந்து கால்கள் சிந்திக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி ஒரே ஒரு ஹேபிட் அந்த டிஸ்ட்ராக்ஷனை தூக்கி போட்டதுனால எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சின்ன புக் தான், பட் ரொம்பவே இதை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணின ஒரு புக் அது. ஸோ எதுக்கு வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், வாசிக்கிறதுல வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அந்த சேலஞ்சஸ் எப்படி மேற்கொள்கிறது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வாசிக்கிறதுல சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம், தூக்கம் வரத்தான் செய்யும். இது ஏன் வருதுங்கிறத முதல்ல மாறணும். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த புக்ஸ் மேக் மீ ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. புக்ஸ் நம்மளை தூங்க வைக்கல. கான்ஸ்டன்ட்லி ஒரு சோஷியல் மீடியா எடுத்து பார்க்கும்போது ஒரு பக்கம் ஃபுட்பால் பற்றின இன்ஃபர்மேஷன், அடுத்ததே பார்த்தா ஒரு பூனைக்குட்டி வீடியோ, அடுத்ததே பார்த்தா ஏதாவது ஒரு ஸ்டாரை பற்றின இன்ஃபர்மேஷன், இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம மண்டைக்குள்ளே ஏறி அந்த வெரைட்டி இல்லாத போது கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் அந்த உலகத்துக்குள்ள நம்ம என்ட்ராக முடியும். அப்படி என்ட்ராகி நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இந்த எல்லா சேலஞ்சஸையும் மீறி ஒரு செமையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் எனக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஹி வாஸ் சேயிங் இந்த மாதிரி புக்கு படிக்கிறதுக்கு வந்து நான் எதிர்த்து இல்லை, ஆனால் வந்து புக்கு மட்டும் இவர் படிச்சுட்டு இருக்க முடியும், மனுஷங்களோட நமக்கு பேச தெரிய வேண்டாமா அப்படியா இப்படியான. பட் நான் ஃபீல் பண்ண விஷயத்த எதிர்மே எழுதியிருந்தார். என்னென்னா, நான் இது வரைக்கும் நான் போன ஒரே ஃபாரின் நாடு மலேசியா. அவரும் அதே மாதிரி ஏதோ ஒரு நாடு தான் சொல்லியிருந்தார். பட் அதை தாண்டி இப்போ வரைக்கும் இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு சில தெருக்களுக்கு நான் போன மாதிரியான அனுபவமோ, ஸ்வீடனுக்கு நான் போன மாதிரியான ஒரு அனுபவமோ, இல்லை வந்து ஆப்கானிஸ்தானுக்கு நாங்கள் போன மாதிரியான அனுபவமோ, நிஜமாவே சம்டைம்ஸ் டவுட் வர அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்ததுக்கான காரணம் புத்தகங்கள் தான். இப்போவுமே நான் ஒரு சில பேர்கிட்ட ஒரு சில புக்ஸ் பற்றி பேசும்போது அந்த சீனில் இந்த ஷார்ட்டில் அப்படின்னு எனக்கு வரும். ஆனால் அது புக்காக தான் இருக்கும்.
பட் என் மண்டையில் இருக்கிற விஷுவல்ஸ் வச்சு அது படமா இல்லை புக்கு தானே டவுட் வர அளவுக்கு அதோட ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ புக்கை பற்றின எத்தனை விதமான அந்த ஒரு சுருக்கத்தை வந்து நான் சொன்னாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கலாக அதை படித்தாலும் சரி, புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றியோ இல்லை அந்த சம்மரியை நம்ம கேட்டாலும் சரி, நம்ம அதை எடுத்து படித்து அதில் புரிஞ்சுக்கிற மாதிரி கண்டிப்பாக வேறு யாருனாலுமே சொல்ல முடியாது. ஸோ என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வச்சு நான் ஒரு புக்கை அணுகும்போது நான் அதுலேருந்து எடுத்துக்கிற விஷயம் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நீங்கள் அதே புக்கை எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு தெரியக்கூடியது அதுக்கு மேலே இருக்கும். அதுக்கு தான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு புக்கை முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் யார்கிட்ட வைங்க. ஏன்னா நீங்கள் படிக்காத இல்லை நீங்கள் படித்து நீங்கள் ரிலேட் பண்ணிக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பயங்கரமாக தாக்கியிருக்கும். ஸோ அப்போ அந்த புக்கில் இவ்வளோ எசன்ஸ் இருந்திருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான வாய்ப்பாக இருக்கும். புக் கிளப்ஸை நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக் ஷோ நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோம் அந்த புக் கிளப்பு? கூடி சீக்கிரம் வந்து அதையும் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்மலாம் ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற பிளான் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த புக் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஏன்னா இது முக்கால்வாசி அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இளம் வயதில் அந்த ரீடிங் ஹேபிட்டை கொண்டு வரதுக்கு தான் அவர் அட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல இந்த புக்கை படிங்க. அதுக்கப்புறமா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிற ஒரு நபராக இருந்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த ஒய்யோட, ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னு எடுத்து படிக்கிறதுக்கும் படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கும், இதுக்காக நான் படிக்கணும்னு ஒரு கோல் வச்சு படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. செகண்ட் ரீசனுக்காக நம்ம இன்னும் பெட்டராக படிப்போம். இப்போ எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணவே வேண்டான்னா நான் அந்த ஒரே புக்கை எதுக்கு அது 1 மாதத்தில் முடிக்கணும், 1 வருஷம் கூட எழுதிட்டு போகலாமே அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் எனக்கான ஒரு கோல் இருக்குது. அதே மாதிரி உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கை நீங்கள் எப்படி அலைன் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி பல டிப்ஸ் இந்த புக்கில் இருக்குது. வாசிப்பது எப்படி அப்படிங்கிற இந்த புக் செல்வேந்திரன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வாசிப்பு பயணத்தை ஆரம்பித்த நபரோ இல்லை ஒரு புத்தகமோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். thebookShow.inக்கு விசிட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய புக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வாசிக்கணும் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு thebookShow.in விசிட் பண்ணுங்கள். பல ஜானர்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஜானரில் பிடிச்ச புக்கை, அதாவது பிடிச்ச ஜானரில் இருக்க புக்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதோட சம்மரி நீங்கள் பார்க்கலாம், இல்லை இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இல்லைன்னா ஆடியோ சம்மரியாக நீங்கள் கேட்கலாம். த புக் ஷோவுடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பாட்டிஃபைல இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இதையும் தான் என்கிட்ட நீங்கள் சொல்லணுன்னாலும் thebookShow.in விசிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.